இந்த ஸ்டேட்மெண்ட் பைபிளில் கிடையாது. 1 God in 3 personsன்றது இந்த ஸ்டேட்மெண்ட் பைபிளில் கிடையாது. ட்ரினிட்டியை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ட்ரினிட்டியை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் பை தி எண்ட் யூ வில் see it as one God. God is one தான். God is one தான். கடவுள் டைமுக்கு வெளியேனா இல்லை, கடவுளுக்கும் ப்ரீவியஸ் மொமெண்ட் நெக்ஸ்ட் மொமெண்ட்லாம் இருக்கு. அது அவருடைய சரீரத்திலிருந்தும் அவரே தான் செயல்படுறாரு. சரீரம் இஸ் காட். அண்ட் அவருடைய ஆவியிலிருந்தும் அவரே தான் செயல்படுறாரு. ஆவி இஸ் காட். காட்ஸ் ஆவி, காட்ஸ் இமேஜ். கடவுள் வர சத்தம் கேட்குதுன்னு ஆதாம் போய் ஒளிஞ்சுப்பான். சத்தம் கேட்குதுன்னா நடந்து வராரு, பிசிக்கலா வராரு. ஸோ அவருடைய பிசிக்கல் உருவத்தால நடந்து ஆதாமோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தார். ஆதாமால கடவுளை பார்க்க முடியும். ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட்னு நம்ம பிரிச்சு பேசிக்கிட்டா நம்மளுக்கு கம்யூனிகேஷனுக்கு ஈஸி. அவ்வளவுதான். இதை வச்சு எவ்வளவு சண்டை போடுறாங்க. ஆவி ஆத்மா சரீரம் இட்ஸ் நாட் அ உபதேசம், இட் இஸ் நாட் அ டாக்ட்ரின். ஓகே, யாருமே டீச் பண்ணல. இயேசுவும் மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குன்னு சொல்லலை. பழைய ஏற்பாட்டில் கர்த்தரும் தீர்க்க தரிசனத்தில் மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குன்னு சொல்லலை. அண்ட் பவுலும் தெசலோனிக்கேயர்ல எழுதும் போது அது ஒரு உபதேசமா எழுதலை. மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குன்னு எழுதலை. அவர் ஒரு ஜெபம் பண்றாரு. கடவுள் ஒருத்தர் தான். கடவுள் ஒருத்தர் தான். 3 பேரை பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கலாம். பேசிக்கலி நான் இப்படி தான் பார்க்கறது சரி அப்படின்ட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். திஸ் இஸ் மை ஃபெய்த்.